நம்ம ஜூலி இன்னும் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு கேவலமான செயல்கள்லாம் செய்ய போறியோ தெரியல. ஆனா கண்டிப்பா வந்துட்டு நீ எலிமினேஷன் ரவுண்டுக்குள்ள வந்தினா உனக்கு மக்கள் ஓட்டே போட மாட்டாங்க அப்படின்றது மட்டும் தெல்ல தெளிவா தெரியுது. எதை வச்சு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, சமூக வலைதளத்துல மக்களாகி நீங்கள் போட்டிருக்க கருத்தை வச்சு தாங்க சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஜூலியானா வந்துட்டு ஆரம்பத்துல என்னவோ நல்லவங்க மாதிரி தெரிஞ்சாங்க, புரட்சி தமிழச்சி அப்படின்ற மாதிரி செஞ்சாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க செஞ்சிட்டு இருக்க விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே வந்துட்டு மக்களை ஜூலியானா மூஞ்சில வந்துட்டு முழிக்கிறதுக்கே கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்க அளவுக்கு பண்ணிடுச்சுன்னா அது கண்டிப்பா மிகையே ஆகாது. இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய ஜூலியானா வழக்கம் போல காயத்ரிக்கு பயங்கரமா சிங்சாங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய தலைவி ஓவியா இருக்காங்கல்ல, அவங்களும் எந்த அளவுக்கு தாங்க பொறுத்து போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த பெருமை வந்துட்டு ஓவியாவை எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கூட வந்துட்டு தளராம நின்று இருக்காங்க நம்ம தலைவி ஓவியா. ஆனா ஒரு மீட்டிங்னு அரேஞ்ச் பண்ணி பேச வச்சாங்க பாருங்க. ஏங்க, நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருந்தா நீங்களே சொல்லுங்க. ஒரே ஆளுக்கு எதிராக 9 பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங்ல எப்படிங்க ஒரே ஆள் மட்டும் சமாளிக்க முடியும்? டீசெண்டா எழுந்து போக தான் முடியும். அதுவும் சாதாரண ஆளா உட்காந்துருந்தாங்க. கிட்டத்தட்ட சொர்ணாக்கா ரேஞ்சுக்குள்ள வந்துட்டு நம்மளோட தலைவியை மிரட்டிட்டு இருந்தாங்க. இதனால நம்ம தலைவி வந்துட்டு மீட்டிங்கை விட்டு எழுந்து வந்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம தலைவியோட கெத்த பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, என்னால வந்துட்டு உங்களுடைய பேர் டேமேஜ் ஆவதை நான் விரும்பல, அதனால இதை நிறுத்திக்கோங்க அப்படின்னு எந்த அளவுக்கு டீசெண்டா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு டீசெண்டா தலைவி சொல்லியிருக்காங்க. ஆனா அதே மீறி தான் வந்துட்டு அவங்க ரொம்ப கேவலமா நம்ம தலைவியை திட்டி வந்துட்டு இருக்காங்க. சரி, இதை கூட பொறுத்துக்கிட்டு அங்கிருந்து எழுந்து போன நம்ம தலைவி பெட்ரூம் ரூம்ல நடந்துச்சு பாருங்க ஒரு பிரச்சனை. நம்ம தலைவியை பேச விடாம, நம்ம தலைவியை தூங்க விடாம அவங்க 3 பேருமே வந்துட்டு பயங்கரமா கூத்தடிச்சிட்டு இருக்காங்க பெட்ரூம்ல. இது ஆண்கள் யாருமே கேட்கறதும் கிடையாது. அதுலயும் நம்மளுடைய காயத்ரி ரகுராம் இருக்காங்களே, தலைவியை பார்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்க வந்துட்டு எல்லாரையும் ஏமாத்தி காசு வாங்காம விடாது, 50 லட்ச ரூபா வாங்காம விடாது, எதுக்காது அப்படின்ட்டு ரொம்பவே சேரி லெவல்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து கொதித்து எழுந்த நம்மளுடைய தலைவி வந்துட்டு திஸ் இஸ் த லிமிட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு சிங்சாங் அடிக்கிற நம்மளுடைய ஜூலியானா என்ன பண்ணியிருக்காங்க, காயத்ரி ரகுராமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஓவராக ஷவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் நம்ம தலைவி வந்துட்டு ஜூலிக்கு ரிவீட் அடிக்கிற வகையில் ஒரு கெட்ட வார்த்தையில் சொல்லி திட்டிருக்காங்க. அந்த வார்த்தையை வந்துட்டு சென்சார் காரணமாக நம்மளுடைய விஜய் டிவி வந்துட்டு பீப் போட்டுட்டாங்க. அது நோ நல்லது தான், ஏன்னா நம்மளுடைய தலைவியோட பேர் டேமேஜ் ஆகக்கூடாது பாருங்க. அதை சொல்லிட்டு டீசெண்டாக வெளியே வந்துட்டாங்க தலைவி. அப்படியே வந்துட்டு பெருசாக பின்னாடியே வந்து அடிக்கிற மாதிரி நம்ம தலைவி பின்னாடியே ஓடி வந்திருக்காங்க நம்மளுடைய ஜூலியானா. ஆனால் கதவு வரைக்கும் வந்தவங்களை வந்துட்டு நம்ம தலைவி மறுபடியும் போடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாடி போடின்னு சொல்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி ஜூலி சொல்ல, மறுபடியும் தலைவி எதுக்குமே போயிடாம போடி அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மறுபடியும் உள்ள போய் பார்த்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமாவும் இந்த ஜூலிலாம் வந்துட்டு நம்ம தலைவியை தூங்க விடாம ஆண்கள் ரூம்ல போய் தூங்குற அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. என்ன இருந்தாலும் சரிங்க, இப்போதைக்கு ஓவியாவுக்கு சமூக வலைத்தளத்துல ஏகப்பட்ட நற்பெயர்கள் வந்துட்டு இருக்கு. ஜூலியானா கண்டிப்பா அடுத்த நாமினேட் ஆகிட்டு எலிமினேஷன் ஆக போறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு நம்ம தலைவி லைட்டா கோவப்பட்டிருக்காங்க. நாளைக்கு எந்த அளவுக்கு கோவப்பட போறாங்க அப்படின்ற விஷயத்த நீங்க பார்க்கணும்னா இன்னைக்கு நடந்த வீடியோ சரி, நாளைக்கு நடக்க போறதையும் சரி, உடனே வந்துட்டு முழு எபிசோடையும் பார்க்கறதுக்கு ஹாட்ஸ்டார்ல போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி எங்க சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.